ஒரு நாள் ஒரு பெரிய காடில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. யானை மிகவும் பெரிதாகவும் பலமாகவும் இருந்தது. ஆனால் அது எப்போதும் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்வதற்காக புகழ் பெற்றது. ஒருநாள் யானை ஒரு சிறிய குண்டான முள்ளம்பன்றி களத்தை அடித்து வீழ்த்தியது. அந்தக் காட்டு வழியாக செல்லும் ஒரு சிறிய முயல் இதைப் பார்த்து யானையை நிறுத்த முடிவு செய்தது. முயலுக்கு யானையுடன் பேச்சு நடத்தியது. யானையே, நீ உன்னுடைய சக்தியை பாவித்து மற்ற விலங்குகளை அழிக்க வேண்டாம். அனைவரும் சமம் என்ற உண்மையை நீ உணர வேண்டும். யானை சிரித்து, நான் பெரியவன், நான் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். நீ என்ன செய்வது என்றது. முயல் சிந்தித்து, நீ பெரியவனாக இருக்கலாம், ஆனால் புத்திசாலியானவன்தான் உண்மையில் வலுவானவன் என்றது. அந்த நளினத்தில் முயல் யானையுடன் ஒரு போட்டி நடத்த வேண்டியது. நாம் இருவரும் இந்த காட்டு வழியாக ஓடுவோம். நான் ஜெயித்தால் நீ இனி யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாய் என்று சபதமிட்டது. யானை சிரித்து சம்மதித்தது. போட்டி ஆரம்பித்தது. யானை விரைவாக ஓட ஆரம்பித்தது. ஆனால் முயல் தன் நுணுக்கத்தை பயன்படுத்தி குளம் வழியாக ஒரு சரியான சுரங்கப் பாதையை எடுத்தது. முடிவில் முயல் யானையே முந்தி போட்டியில் வெற்றி பெற்றது. யானை அதிர்ச்சி அடைந்து முயலின் நுணுக்கத்தையும் சாமர்த்தியத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டு முயலின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டது. அது பின்னர் எப்போதும் மற்ற விலங்குகளை மதித்து நல்லவராக இருப்பதை முடிவு செய்தது. கதை முடிவில் பாடம்: பெரியதாக இருப்பதனால் மட்டுமே வெற்றி கிடைக்காது. புத்திசாலித்தனம் மற்றும் நன்மை அடைவதே உண்மையான வலிமை.